வணக்கம். தமிழக அரசோட சமீபத்திய 13 முக்கிய அறிவிப்புகள் அடங்கிய ஒரு வீடியோவை நீங்க எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. ஆமா. இதுல சட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள், அப்புறம் உள்ளூர் நிகழ்வுகள்னு ம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா. ஒட்ட நோட்டத்துல இது தனித்தனியா தெரியலாம். ஆமா. ஆனா இதை நாம கொஞ்சம் ஆழமா பார்த்தா இது எல்லாத்துக்கும் நடுவுல பாதுகாப்புங்கிற ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறத பார்க்க முடியுது. கரெக்ட். நீங்க சொல்றது ரொம்ப சரி. சொத்து பாதுகாப்பு, சுகாதார பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, ஏன் விலங்குகளோட பாதுகாப்பு வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒரு வகையான பாதுகாப்பை உறுதி செய்யுது. வாங்க இந்த பாதுகாப்பு கவசம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நீங்க சொன்னது ரொம்ப சரி. இத தனித்தனி அறிவிப்புகளா பார்க்காம ஒரு அரசாங்கம் தன்னோட குடிமக்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க முயற்சிக்குதுன்னு பார்க்கிறது தான் இங்க சுவாரஸ்யமே. ஆமா. ஒரு சொத்து வாங்குறதுல இருந்து ஒரு திருவிழாவுக்கு போறது வரைக்கும் இந்த முடிவுகள் உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நம்ம அலசலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அப்போ முதல்ல நேரடியா நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். சொத்து பாதுகாப்பு. ம். தமிழ்நாட்டுல இந்த சொத்து மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இனிமேல் ஒரு சொத்தை பதிவு பண்ணணும்னா அதோட ஒரிஜினல் பத்திரத்தை கொடுத்தே ஆகணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? நிச்சயமா. இது ஒரு சாதாரண மாற்றம் இல்ல. ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கை. ஓ. குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்கி சட்டமாவே ஆகியிருக்கு. இதனால என்ன பெரிய நன்மைனா, ஒரே சொத்தை வச்சுக்கிட்டு பல பேருக்கு விக்கிற வேலை அது இனிமே நடக்காது. ஆஹா, அதுதான் முக்கியம். சொத்து வாங்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இந்த புது ரூல்ஸ் படி நீங்க ஒரு சொத்தை பதிவு பண்ண போறீங்கன்னா, அதுக்கு முந்தின ஒரிஜினல் பத்திரம், அப்புறம் 10 நாளைக்கு உள்ள வில்லங்க சான்றிதழ், அதாவது ஈசி. என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட். ஆமா, இது ரெண்டும் கண்டிப்பா வேணும். இல்லனா சார்பு பதிவாளர் அந்த பதிவை நிராகரிக்கலாம். இது கேட்கவே ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து இருக்கும். ஆமா, இருக்கும். அதுக்கு ஒரிஜினல் பத்திரம் கையில இல்லாம இருக்கலாம், இல்லனா எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிருக்கலாம். அப்ப அவங்க நிலைமை என்ன? அதுக்கும் தெளிவான வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க. பூர்வீக சொத்துனா வருவாய் துறையிலிருந்து வாங்குற பட்டாவே ஆதாரமா பயன்படுத்திக்கலாம். ஓ, பட்டாவே போதுமா? ஆமா. ஒருவேளை ஒரிஜினல் பத்திரம் உண்மையிலே தொலைஞ்சு போயிருந்தா 2 விஷயம் பண்ணணும். ஒன்னு, ஒரு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து என் பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னு அறிவிக்கணும். சரி. 2வது, போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து கண்டுபிடிக்க முடியலைன்னு ஒரு சான்றிதழ் வாங்கி வரணும். இந்த 2ம் இருந்தா ஒரிஜினல் பத்திரம் இல்லாமலேயே சொத்தை பதிவு பண்ணலாம். ஓகே, இது நியாயமான காரணங்கள் உள்ளவங்களுக்கு உதவுற மாதிரி இருக்கு. ஆனா இந்த கண்டுபிடிக்க முடியல சான்றிதழ் போலீஸ் கிட்ட வாங்குறது நடைமுறையில மக்களுக்கு அலைச்சல் இல்லாம சுலபமா இருக்குமா? அது ஒரு முக்கியமான கேள்விதான். ஏன்னா அரசு அலுவலகங்கள்ல ஒரு சான்றிதழ் வாங்குறது சில சமயம் பெரிய போராட்டமா இருக்குமே. உண்மைதான். சட்டத்தை உருவாக்குறதோட சரி, அதை செயல்படுத்துறதுல தான் உண்மையான சவால் இருக்கு. இந்த நடைமுறைய எவ்வளவு எளிமையாக்குறாங்கன்றத பொறுத்து தான் இந்த சட்டத்தோட முழு பலனும் மக்களுக்கு கிடைக்கும். ஆனா மோசடியை தடுக்க இப்படி ஒரு நிபந்தனை வைக்கிறது தவிர்க்க முடியாதது. சரிதான், சொத்துன்றது மனுஷங்களுக்கு. இப்ப மனுஷங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறத பத்தி பேசணும். அடுத்ததா விலங்குகளோட பாதுகாப்பு சம்பந்தமா ஒரு புதுமையான அறிவிப்பு வந்திருக்கு. ஆமா, நானும் பார்த்தேன். குதிரை, கழுதையெல்லாம் வளர்க்கறதுக்கு இனிமேல் லைசன்ஸ் கட்டாயமா. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமா, ஆனா இது விலங்கு நலன் பார்வையில ஒரு பெரிய முன்னேற்றம். இந்த புது வழிகாட்டுதல் படி குதிரை, கழுவை வச்சிருக்கிறவங்க மாநகராட்சியில லைசன்ஸ் வாங்கணும். ஓஹோ. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்திலையும் பதிவு பண்ணணும். இது எதுக்குன்னா அந்த விலங்குகளை சரியா பராமரிக்கிறாங்களான்னு கண்காணிக்கத்தான். ஓ, அப்படியா? அதிகமா பாரம் ஏத்துறது, சரியா சாப்பாடு தண்ணி கொடுக்காம இருக்கிறதுன்னு தெரிஞ்சா அந்த விலங்குகளை பறிமுதல் செஞ்சுருவாங்க. கல்யாண ஊர்வலத்துக்கு பயன்படுத்துறோம், இல்ல சவாரிக்கு வச்சிருக்கோம்னு குறிப்பிட்ட காரணத்தை சொல்லி தான் லைசன்ஸ் வாங்க முடியும். இது விலங்குகளை வச்சு வியாபாரம் பண்றத ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள கொண்டு வருது. இது விலங்குகளுக்கு நல்லதுதான். ஆனா தலைமுறையா குதிரை வண்டி ஓட்டி பிழைக்கிறவங்களுக்கு இந்த லைசன்ஸ், பதிவு, புது ரூல்ஸ் எல்லாம் ஒரு கூடுதல் சுமையா மாறிடாதா? அவங்களுக்கு இது பத்தின விழிப்புணர்வு எப்படி எடுத்துப்படுவாங்க? நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. எந்த ஒரு புது சட்டம் வரும்போதும் அதை நம்பி இருக்கிற எளிய மக்களுக்கு அது பாரமா மாறாம பாத்துக்கணும். ஒருவேளை இந்த லைசன்ஸ் வாங்குற முறையை எளிமைப்படுத்துறது, ஆமா, அதுக்கு குறைந்த கட்டணம் நிர்ணயிக்கிறது மூலமா இந்த சுமையை குறைக்கலாம். இது விலங்கு நலனையும் அதை நம்பி இருக்கிறவங்களோட வாழ்வாதாரத்தையும் சமமா பார்க்க வேண்டிய விஷயம். கரெக்ட். சொத்து, விலங்குகள்னு உரிமைகளை பாதுகாக்கிறத பத்தி பார்த்தோம். ஆனா எல்லா பாதுகாப்பிலும் ரொம்ப முக்கியமானது நம்ம ஆரோக்கிய பாதுகாப்பு. நிச்சயமா. அந்த துறையில வந்திருக்கிற ஒரு அறிவிப்பு தான் இந்த லிஸ்ட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க 14 வயசுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமா தடுப்பூசி போடுற திட்டத்தை முதலமைச்சர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஆமா. ஒரு தடுப்பூசி ஒரு தலைமுறையோட ஆரோக்கியத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது நிஜமாவே ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டம். இன்னைக்கு நீங்க தனியார் மருத்துவமனையில இந்த HPV தடுப்பூசியை போடணும்னா கிட்டத்தட்ட 28,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். அப்பா, அவ்வளோ ஆகுமா? ஆமா, இது நிறைய குடும்பங்களால முடியாத காரியம். ஆனா இப்போ அரசாங்கமே 3,38,000 சிறுமிகளுக்கு இதை இலவசமா கொடுக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மிகப்பெரிய விஷயம். நோயை முன்கூட்டியே தடுக்கிற ஒரு மகாத்தான முயற்சி இது. நிச்சயமா இது உடல்நல பாதுகாப்பு. இதே மாதிரி நீண்டகால நிதி பாதுகாப்புக்காக மத்திய அரசு திட்டம் ஒண்ணுலயும் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. அடல் ஓய்வூதிய திட்டமா? ஆமா, அதேதான்.
அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான அடல் ஓய்வூதிய திட்டம் 2030-31 வருஷம் வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. ஆமாம், இது கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். ஒரு கடையில வேலை பார்க்கறவங்க, டிரைவர்கள், தையல்காரர்கள் மாதிரி முறையான பென்ஷன் பலன்கள் இல்லாதவங்களுக்கு ஆமாம். இந்த திட்டம் அவங்களோட வயசான காலத்துல ஒரு நிதி பாதுகாப்பு கொடுக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தையல்காரர் ஒவ்வொரு மாசமும் இதுல சின்ன தொகையை சேமிச்சிட்டு வராரு. சார், நாளைக்கு யார்கிட்டயும் கையேண்ட வேண்டாம்னு அவர் சொல்லும்போதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான மதிப்பு புரியுது. உண்மைதான். இந்த நீட்டிப்பு அவங்க நிம்மதியா அவங்களோட எதிர்காலத்தை திட்டமிட உதவுது. தனிநபர் நிதி பாதுகாப்பிலிருந்து இப்போ மாநிலத்தோட தேசத்தோட பொருளாதார பாதுகாப்புக்கு வருவோம். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய கூட்டமைப்புக்கும் நடுவுல ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இது நம்ம பொருளாதாரத்துக்கு எப்படி உதவும்? இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. 2027ல இருந்து இது அமலுக்கு வரும்னு எதிர்பார்க்கறாங்க. ஓ, இன்னும் 3 வருஷம் இருக்கா? ஆமா, அந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னா, நம்ம ஊர்ல இருந்து ஏற்றுமதியாகிற ஜவுளி, காலனி மாதிரியான சுமார் 90% பொருட்களுக்கு வரி இருக்காது, இல்லன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். வாவ். தமிழ்நாடு மாதிரி பின்னலாட, தோல் பொருட்கள் உற்பத்தியில முன்னணியில இருக்கிற மாநிலங்களுக்கு இது ஜாக்பாட் மாதிரி. குறிப்பா திருப்பூர். ஆமா, குறிப்பா திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள், ஆம்பூர், வாணியம்பாடி மாதிரி படுபிகள்ல இருக்கிற தோல் தொழிற்சாலைகள் ஐரோப்பிய சந்தையில சீனா, பங்களாதேஷ் மாதிரி நாடுகளோட இன்னும் கடுமையா போட்டியிட இது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். சரி, சர்வதேச வர்த்தகம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உள்ளூர்ல தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே, அவங்களுக்கு உதவுற மாதிரி ஒரு பயிற்சி அறிவிப்பு வந்திருக்கு. ஆமா, சென்னையில. ஆமா, சென்னையில 3 நாள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி நடக்க போகுதா? ஆமா, இந்த பயிற்சியோட தலைப்புகளை பாருங்களேன். ஜிஎஸ்டி, அப்புறம் இவே பில்லிங், வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யறதுன்னு இருக்கு. ஓ, எல்லாம் பிராக்டிகலான விஷயங்களா இருக்கு. அதேதான், இது வெறும் தொழில் தொடங்குறது எப்படின்னு சொல்ற பயிற்சி இல்ல. ஆரம்பிச்ச தொழில சட்டப்படி சரியா திறமையா எப்படி நடத்துறதுன்னு சொல்லி கொடுக்கிற பயிற்சி. இன்னைக்கு ஒரு சின்ன தொழில் முனைவோர் சந்திக்கிற முக்கியமான நடைமுறை சிக்கல்களுக்கு இது தீர்வு கொடுக்கும். ஒரு பக்கம் தொழில் வர்த்தகம் பேசிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் நுகர்வு சம்பந்தமா ஒரு புள்ளிவிவரம் வந்திருக்கு. டாஸ்மாக் விற்பனையா? ஆமா, நீங்க சரியா யூகிச்சிட்டீங்க. குடியரசு தின விடுமுறையை ஒட்டி டாஸ்மாக் கடைகள்ல ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 220 கோடி 75 லட்சம் ரூபாய்க்கு மதுபானம் வித்திருக்கு. இது ஒரு புது ரெக்கார்டு. இந்த 220 கோடி ரூபாய்ங்கிறது வெறும் புள்ளி விவரம் இல்ல. இதுக்குள்ள ஒரு பெரிய சமூக பொருளாதார கணக்கு இருக்கு. எப்படி சொல்றீங்க? சற்று முன் நம்ம பேசினோமே, ஒரு சிறுமிக்கு 28,000 ரூபாய் செலவுல போடுற கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி. ஆமா. அது மாதிரியான மக்கள் நல திட்டங்களுக்கு நிதி எங்கிருந்து வருதுன்னு ஒரு கேள்வி வரும்போது, இது மாதிரியான வருவாய் ஆதாரங்கள் அதுக்கு ஒரு பகுதியா பதில் சொல்லுது. ஓ, அப்படியா? இது அரசின் நிதிநிலை பத்தின ஒரு சிக்கலான ஆனா முக்கியமான பார்வைய நமக்கு கொடுக்குது. ஒரு பக்கம் வருவாய், இன்னொரு பக்கம் பொது சுகாதாரம். இது ரெண்டையும் அரசாங்கம் எப்படி சமநிலைப்படுத்துதுங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இது. வாவ், இப்படி 2 விஷயத்தையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு புது பார்வை கிடைக்குது. சரி, பொருளாதாரத்தையும் தாண்டி ஒரு சமூகத்தோட பாதுகாப்புக்கு முக்கியமானது கல்வி. கண்டிப்பா. அந்த துறையில ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட் எழுத காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஆமா, ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த வருஷம் 2 தடவை டெட் தேர்வை நடத்த போறதா திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா இடைநிலை ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு மார்ச் மாசமும் தேர்வு ஜூலை மாசமும் நடக்கும்னு சொல்லிருக்காங்க. வருஷத்துக்கு 2 முறையா? ஆமா, ஒரு வருஷத்துக்கு 2 தடவை தேர்வு நடத்துறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இதனால ஆசிரியர் காலி பணியிடங்கள்ல சீக்கிரமா நிரப்ப முடியும். ஒரு தேர்வுல வாய்ப்பை தவற விட்டவங்க அடுத்த வாய்ப்புக்காக ஒரு வருஷம் முழுக்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமா, இது தேர்வர்களோட மன அழுத்தத்தை குறைக்கும். கரெக்ட், மன அழுத்தத்தை குறைக்கும், கல்வி தரத்தையும் மேம்படுத்தும். சரி, இப்போ பெரிய சட்டங்கள் திட்டங்கள்னு பார்த்தாச்சு. கடைசியா சில உள்ளூர் அறிவிப்புகள் வந்திருக்கு. வாக்காளர் பதிவு, பண்டிகை கால சிறப்பு ரயில்கள், கோயில் விழா விடுமுறைகள்னு சின்ன சின்ன விஷயங்களா தெரிஞ்சாலும், ஆனா இதுவும் முக்கியம். ஆமா, ஒரு அரசின் கவனம் மக்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். நிச்சயமா. முதல்ல ஜனநாயக கடமையாற்ற தேவையான வாக்காளர் அடையாள அட்டை, வாக்காளர் பட்டியல்ல பேர் சேர்க்க திருத்தம் செய்ய ஜனவரி 30 கடைசி நாள்னு அறிவிச்சிருக்காங்க. ஓ, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆமா, இதுவரைக்கும் சுமார் 15,74,000 பேர் சேர்க்க விண்ணப்பிச்சிருக்காங்க. இது நம்ம ஜனநாயகத்தோட ஆரோக்கியத்தை காட்டுது. அடுத்து பண்டிகை கால பாதுகாப்பு. ஆமா, மக்கள் அவங்க சொந்த ஊருக்கு போய் பண்டிகைகளை கொண்டாட பயணத்தை எளிதாக்குறதுக்கு திருவனந்தபுரம் தாம்பரம் நடுவுல அம்ரித் பாரத்னு ஒரு புது ரயில் சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க. சரி. அது மட்டுமல்லாம பிப்ரவரி 1ஆம் தேதி பழனி தைப்பூச விழாவுக்காக மதுரையிலிருந்து பழனிக்கு முன்பதிவில் இல்லாத சிறப்பு ரயில்களும் விட போறாங்க. கடைசியா பண்பாட்டு பாதுகாப்பு. நம்ம ஊரோட திருவிழாக்கள், கோவில் விசேஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆமா, புதுக்கோட்டை மாவட்டத்துல திருவம்பூர் முத்துமாரியம்மன் கோவில் விழாவுக்கும், திருவாரூர் மாவட்டத்துல மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க.
அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மன்னார்குடியில குடமுழுக்கு விழாவை ஒட்டி அந்த பகுதியில இருக்கிற 14 மதுபான கடைகளை மூடவும் உத்தரவு போட்டிருக்காங்க. ஓ, அதுவும் இருக்கா? ஆமா, இது ஒரு பக்கம் மக்களோட பண்பாட்டு நிகழ்வுகளுக்கு நிர்வாகம் கொடுக்கிற மரியாதையும், இன்னொரு பக்கம் அந்த நிகழ்வுகள் அமைதியா பாதுகாப்புடன் நடக்கணும்னு எடுத்துக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் காட்டுது. சரிதான். ஆக இந்த சின்ன சின்ன அறிவிப்புகள் ஒரு நிர்வாகம் எப்படி மக்களோட அன்றாட வாழ்க்கையோட இணைஞ்சிருக்குன்னு நமக்கு தெளிவா புரிய வைக்குது. ஆக ஒரு பெரிய சொத்துரிமை சட்டத்துல ஆரம்பிச்சு உள்ளூர் விடுமுறை வரைக்கும் இந்த 13 அறிவிப்புகளும் பாதுகாப்பு என்ற ஒரே கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அரசின் செயல்பாடுகள் எவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்குன்னு புரியுது. ஆமா, நீங்க பார்த்த மாதிரி இந்த ஒவ்வொரு அறிவிப்பும், அது பெருசோ சின்னதோ, உங்க அன்றாட வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆமா. நீங்க ஒரு சொத்து வாங்குறது, உங்க குழந்தையோட ஆரோக்கியம், ஒரு பண்டிகைக்கான பயணத் திட்டம், உங்க வயசான காலத்துக்கான சேமிப்புன்னு எல்லாத்துலயும் அரசின் முடிவுகள் பிரதிபலிக்குது. உண்மைதான். இந்த அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கிறது நம்ம சுற்றி நடக்கிற மாற்றங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சமம். அருமை. இந்த எல்லா அறிவிப்புகளையும் இணைச்சு பார்த்தது ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்குது. இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம சொத்துரிமை, பொது சுகாதாரம், வர்த்தகம்னு பல பாதுகாப்பு அம்சங்களை பார்த்தோம். நீண்ட காலத்துக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய 14வது அறிவிப்பா ஒன்ன நீங்க சேர்க்கணும்னா அது எந்த துறையில இருக்கும்? அது நீர் மேலாண்மை பாதுகாப்பா இருக்குமா, அல்லது டிஜிட்டல் உள்கட்டமைப்பு பாதுகாப்பா இருக்குமா, இல்லைனா முற்றிலும் வேறொன்றாக இருக்குமா? சிந்திச்சு பாருங்க.